ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த கதையை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னால் மட்டும் பத்தாது. கதையோடைய டைட்டிலை பார்த்தா தான் ஸ்கிப் பண்ணாமல் போகலாமா வேணான்றதே நமக்கு தோணும். ஸோ வாங்க கதையோட டாப்பிக்கை சிம்பிளாக பார்ப்போம். நம்ம கதையில் சுமார் 4 பேர் இருக்காங்க. கணவன், மனைவி, அதே மாதிரி இந்த மனைவியோட அம்மா அப்பா, அதாவது நம்ம ஹீரோவோடைய மாமனாரும் மாமியாரும் இருக்காங்க. என்னென்னா, மாமனார் வந்து திடீர்னு ஒரு விபத்தில் இறந்து போயிட்டார். அப்படி விபத்தில் இறந்து போன காரணத்தினால மாமியார் வீட்டுக்கே நம்ம ஹீரோ அங்கே போய் வாழ்கிறான். அப்படி வாழும்போது மனைவி கடைக்கு போகிறாங்க அப்பப்போ. அப்படி கடைக்கு போகும்போது இவங்க மாமியாரே தன்னுடைய மாப்பிள்ளையை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, அவங்க ரூமுக்கு வர சொன்னாங்க. அப்படி வந்து என்ன சொன்னாங்க, அந்த ரூமில் என்ன பண்ணாங்கன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது ஹீரோயின்னா அதாவது ஹீரோவோட மனைவின்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துலேருந்து சுமார் ஹீரோவோட ஊர் 300 கிலோமீட்ரு. ஹீரோயின் வந்து அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி. ஒரு 350 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் யார் யாருன்னே தெரியாது. ஆனால் ஒரே கம்பெனியில் வேலைக்கு போயிறாங்க. வேலைக்கு போய் அப்படியே பேச போக தான் தெரிய வருது, நம்ம 2 பேரும் பக்கத்து பக்கத்து ஊர் அப்படின்ட்டு. ஸோ இப்படியே இருக்கும்போது அப்பப்போ வீட்டுக்கு வந்து பஸ்ஸில் வரும்போது, அதாவது ஹாலிடேஸ்க்கெலாம் வீட்டுக்கு ஒன்றா வராங்க, ஒன்றா போகிறாங்க. இப்படியே போயிட்டுருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காதலாக மாறுது. ஸோ காதலாக மாறும்போது எப்படி இருக்குன்னா, எப்படியாவது அடுத்தது கல்யாணம் பண்ணணும்னு தோணும். ஏன்னா ஸ்கூல்லோ அல்லது காலேஜில் லவ் பண்ணுறதெல்லாம் வந்து எப்படியோ பிரேக்கப் பண்ணிடுறாய்ங்க, ஏதோ ஒரு காரணத்தினால. ஆனால் வேலையில் இருக்கிறவங்க வந்து ஓரளவுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கூல், காலேஜ் லவ்வையும் நான் தப்பாக சொல்லலை. ஸோ இப்படியே போயிட்டுருக்க சிச்சுவேஷனில் தான் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பைக்லேயே ஊருக்கு வராங்க, போகிறாங்க. இதே சிச்சுவேஷனில் ஹீரோவுக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது. ஹீரோயின் வீட்டில் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோயின் வீட்டில் பயங்கரமான சண்டைகள் ஏற்படுது. எப்படி நீ ஒரு பையன் கூட இவ்வளோ தூரம் இதில் வருவ, இதில் போவ அப்படின்ற மாதிரி பேசி சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டோம் நம்ம ஹீரோயின் வந்து அடங்குற மாதிரி தெரியல. எப்படியாவது இந்த பையனை கல்யாணம் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க காரணத்தினால ஹீரோயின் வீட்டில் எதுவுமே சொல்ல முடியாமல் எப்படியோ கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஹீரோயின் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு எதிர்த்து போராடினாங்க. ஆனால் எதிர்த்து போராடினாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவ இதுக்கு மேலே திருந்த மாட்டா, இவ வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டா அப்படின்ட்டு. ஸோ இப்படி போகிற சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து அவங்க வீட்டில் மதிக்கவே இல்லை. ஏன்னா ஹீரோ வந்து ஒரு பெரிய வசதியானவன் இல்லை. அதே மாதிரி ஹீரோ வந்து ஹீரோவுக்கு அம்மா அப்பாவும் கிடையாது. அதனால் ஹீரோ வளர்ந்த விதம் எப்படின்றது இந்த பொண்ணு வீட்டில் தெரியல. ஸோ இப்படி போயிட்டுருக்க சுச்சுவேஷனில் தான் திரும்பி 2 பேரும் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்குன்னா அதாவது அவங்க வந்து வெளியூருக்கு வேலைக்கு போகிறாங்க, எப்பயும் போயிட்டு இருந்த கம்பெனியில். இப்படியே போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வருது ஹீரோயினுக்கு. ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாமியார் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீயும் மாப்பிள்ளையா வாங்கன்ட்டு. திடீர்னு ஃபோன் பண்ணோன்னே நம்ம ஹீரோவுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரியல. வேலையை விட்டுட்டு போகிறதுக்கான மனசும் இல்லை. ஏன்னா சம்பளம் கட் ஆயிரும்ன்ட்டு. ஆனால் வேறு வழி இல்லாமல் ஹீரோ வந்து அவனோட மனைவிக்காக தப்புன்னு கிளம்பி ஊருக்கு வரான். ஊருக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஹீரோவோட மாமனார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவருக்கு பைக்கில் போகும்போது இடையில பன்னி வந்து முட்டி கீழே விழுந்து பலத்த அடி தலையில் இருக்குன்றாங்க. இப்போ ஹீரோவோட மாமனாரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா, ஹீரோவோட மாமனார் வந்து கோமாவில் இருக்காங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. ஸோ கோமாவில் இருக்காங்கன்னா எப்போ திரும்பி அவர் நினைவு வருன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ இப்படி போயிட்டுருக்க சுச்சுவேஷனில் தான் ஓரளவுக்கு மேலே ஹீரோவுக்கும் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவன் ஹீரோ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே வாங்கிக்கிட்டான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிக்கிட்டு ஹீரோவோட மனைவிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோமும் வாங்க வச்சுட்டான். இப்போ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஹீரோ வந்து மாமியார் வீட்டுக்கே போய் வாழ ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட மாமனாரும் ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்கார். ஆனால் உயிர் இருக்குது. ஸோ இப்படி போயிட்டுருக்க சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்றதே அவனுக்கு தெரியல. ஏன்னா ஹீரோவுக்கு வந்து ஒரு வீடு இருந்தால் பரவாயில்ல, ஹீரோக்கே ஒரு வீடு இல்லை. ஹீரோயின் வீடை நம்பி தான் இருக்கான். இல்லைன்னா அவன் வேலை இருக்கிற இடத்துல இருக்கிற வீடு தான் ஹீரோக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறான். ரொம்ப டென்ஷன் ஆகுறான் இப்படி இருக்கிறதுல. ஆனால் இப்போ போக போக தான் ஹீரோவோட மாமியாருக்கு வந்து ஹீரோவோட குணமே தெரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இவன் நல்லவன் தான் அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு நாள் ஹீரோவோட மாமனாரே இறந்து போயிட்டார். அதாவது ஹீரோவோட மனைவியோட அப்பாவும் திடீர்னு இறந்து போயிட்டார். அதை ஏற்றுக்கவே முடியாத ஹீரோவோட மனைவி வேறு வழியே இல்லாமல் இதுக்கு மேலே அம்மாவை தனியாக விட்டு நம்ம இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி, நம்ம இனிமேல் அம்மாவை திரும்பி கூப்பிட்டு நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவோட
மாமியாரை வந்து ஹீரோட மாமியார், ஹீரோட மனைவி 3 பேரும் கிளம்பி அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிற வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஹீரோ வந்து சொல்கிறாரு, நான் இனிமேல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, நான் வரேன் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோவோட கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க, அப்போல்லாம் வந்து நீங்கள் நினச்சா வந்து வரத்துக்கும் போகிறதுக்கும் இது உங்கள் வீடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி, நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கணும், உங்கள் மனைவியை வந்து நீங்கள் வேலைக்கு அனுப்பி விட்ருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ஹீரோவுக்கும் டென்ஷன் ஆகுது, என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல், ஓகே நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போகிறாரு. ஹீரோ போயிட்டு மனைவியை விட்டுட்டு வராரு. அப்போ தான் அவங்க மாமியார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. "என்ன மாப்பிள உங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படி போயிட்டுருக்கு லைஃப்லாம்?" அப்படின்ற மாரி. ஹீரோ வந்து சொல்கிறாரு, இந்த மாரி இப்படி தான் அத்த போயிட்டுருக்குன்னு. அப்போ ஹீரோவோட மாமியார் வந்து பேசுகிறாங்க. "மாப்பிள நான் உங்கள ரொம்ப தப்பா நெனச்சுக்கிட்டேன். ஆனா நீங்க நான் நெனச்ச மாரிலாம் இல்ல. நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் தான். ஆனா என் பொண்ணு எப்படின்றது எனக்கு தெரியும். என் பொண்ணுகிட்ட உங்களுக்கு டார்ச்சரா இருக்கா என்னன்ற மாரி" ஹீரோவோட மாமியார் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, ஹீரோவோட மாமியாருக்கு கணவன் இல்லாத ஒரு ஏக்கமும் இருக்கு போல. அது ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. இப்படியே பேச பேச ஹீரோவும் ஒரு அளவுக்கு மேல கட்டுப்படுத்த முடியாம, ஹீரோவும் அவரோட வேலைய கொஞ்சம் கொஞ்சமா காமிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, அன்னைக்கு வந்து ஹீரோவோட மாமியார் வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஏது, என்ன ஏதுன்னு. அப்போ வந்து ஹீரோவும் அப்படியே சைலன்ட்டா இருந்துகிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவோட மாமியார் வந்து கேட்குறாங்க, "என் பொண்ணு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் திருப்தியா இருக்காங்களா?" அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாரு, "இல்ல அத்த, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. உங்க பொண்ணு வந்து நான் நெனைக்கிற அளவுக்கு என்ன பார்த்துக்கல." அப்படின்ற மாரி அப்படியே சிம்பாலிக்கா சொன்னோனே, ஹீரோவோட மாமியாருக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப ஹீரோவோட மாமியார் சொல்றாங்க, "மாப்பிள நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த இடத்த நிரப்ப நான் இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லி, ஹீரோவோட மாமியார் வந்து ஹீரோவுக்கு உதவி பண்றாங்க. இப்படி உதவி பண்றாங்க. ரொம்ப நேரம் உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்படியே உதவி பண்ணிட்டு இருக்கும்போது, அடுத்தது என்னதான் நடக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். அதே மாரி ஹீரோவோட மனைவியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோட மனைவி வந்து வீட்டுக்கு வரும்போது, ஹீரோவோட மாமியார் வந்து சொல்றாங்க, "இது வந்து என் பொண்ணுக்கு தெரிய வேணாம். இது நான் உங்களுக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய நன்றி கடனா இருக்குன்ற" மாரிலாம் பேசி 2 பேரும் அதுக்கப்புறமும் ஒரு 1 வருஷத்துக்கு சந்தோஷமா இருக்காங்க. சரி, இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோவுடைய கம்பெனிலேருந்து கூப்பிடுறாங்க, "நீங்க வாங்க" அப்படின்ட்டு. ஆனா திரும்பி ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "இல்ல, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில நான் இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லி இது பண்றாரு. ஆனா ஹீரோவோட கம்பெனியில ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ஹீரோ ஜிஎம், ஏஜிஎம் அப்படிலாம் பேசி, ஹீரோ எப்படியோ திரும்பி ஒர்க் ஃப்ரம் ஹோமே வாங்கிடுறாரு. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்குறதே வந்து அவங்க மாமியார் வீட்ல இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்குன்ற மாரி சொல்லி பேசி வாங்கிட்டாரு. ஹீரோவோட மாமியார் வந்து வீட்ல தனியா இருந்தா பைத்தியம் பிடிச்சிருவாங்க. அவங்களு வயசானவங்கன்ற மாரிலாம் பேசி அப்படியே வாங்கி, இப்ப அவங்க மாமியாரும் சுமார் ஹீரோவும் அதே மாரி ஹீரோ வந்து பகல்ல மாமியார் கூடயும், நைட்ல அவங்க மனைவி கூடயும் ரொம்ப சந்தோஷமா குடியும் குடுத்தனமா வாழ்ந்துட்டுருக்காரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம். நன்றி.